ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அது ஆக்சுவலாக அப்பா வீட்டு சைடு குலதெய்வம். எங்கள் வீட்டு சைடு குலதெய்வ கோயில், அதாவது நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டு சைடு குலதெய்வ கோயில் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக கொரோனான்னு சொல்ல முடியாது. அம்மா வந்து கொரோனாலேருந்தே கோயிலுக்கு போக முடியல. நான் வந்து கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே லாஸ்ட் 8 இயர்ஸாக கோவிலுக்கு அந்த மலையனூர் சைடு போகவே இல்லை. கூப்பிடுவாங்க, இவர் ஒன்று என் ஹஸ்பண்ட் டைம் இருக்காது, இல்லை என்னால் பாப்பா விட்டு வர முடியாது அப்படி இப்படி சொல்லி போகாமே விட்டாச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தை இந்த வருஷம் தான் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது போகிறதுக்கு. அம்மாவும் இந்த வருஷமும் ஆடி மாதம் போய் பொங்கல் வைக்க முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. சரி சும்மா எதாச்சும் அப்படியே பிளான் பண்ணி போயிட்டு வந்துடலாம். அப்புறம் தை மாதம் போகிறனாலும் போக முடியாது கோயிலுக்கு, அப்பயும் நிறைய பேர் பொங்கல் வைக்க விடுவாங்க, ரஷ் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் நம்ம போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்க. சரி போகலான்ட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி நான், என் ஹஸ்பண்ட், பசங்க, அப்புறம் அம்மா அக்கா எல்லாரும் சேர்ந்து போனோம். ஆனால் தை மாதம் பொங்க வைக்க போவானான்னு சொன்னது எதுக்கு? ரஷ் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால தான் அங்கே போக வேண்டான்ட்டு. சரி இப்போ நடுவில் போனால் நார்மல் டே தானே, போனால் அவ்வளோ ரஷ் இருக்காதுன்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அதுவும் நான் கேட்டேன், எப்போ போயிட்டு எப்போ வந்துடலாமா, மதியானத்துக்குலாம் வந்துடலாமான்னு சொல்லி கேட்டேன். வந்துடலாம், நம்ம 8 மணிக்கு கிளம்புனா கூட மதியானம் 1-2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நானும் நம்பி போயிட்டேன். ஆனால் போன பிறகு பார்த்தா தான் தெரியுது, கோயிலே ஃபுல்லாக டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரு 8 வருஷமாக அந்த கோயில் பக்கமே போகல. அப்புறம் கொரோனானால கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றிருப்பாங்க போல். சுத்தமாக எது எங்கே இருக்குது, எப்படி போகணுன்னே எனக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா அக்கா எல்லாருமே தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே தான் போனோம். போய் பார்த்தா அந்த தை மாதம் ஆடி மாதம் கூட போயிடலாம் போல இருக்கு, சாதாரண நாளில் போகவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷு. சண்டே இல்ல, அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் சண்டே வேற போயிட்டோம் பிளான் பண்ணி. எப்பவுமே சண்டேஸ்ல எங்கேயுமே ட்ரிப்பு பிளானே பண்ணக்கூடாது போல. அதுதான் நான் கற்றுக்கிட்டு வந்த பாடம்னா, சண்டேஸ்ல வெளியில ட்ரிப்லாம் பிளானே பண்ணக்கூடாது. அதுவும் இந்த கோயில், இந்த ஊருக்கு போகிறது அதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுன்ட்டு முடிவே பண்ணிட்டு போயிட்டது. காலைல 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். கோவிலுக்கான போயிட்டோம், 10 மணிக்குள்ளே கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டோம் நாங்கள். ஆனால் பொங்கலும் வச்சாச்சு. பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைக்க போகிறதுக்கு போனோம். சரி அந்த ஃப்ரீ டோக்கனில் போகலான்னு பார்த்தாக்கா, அந்த 10 ருபீஸாக என்னமோ சம்திங் டோக்கன் வரும், அதில் போகலான்னு பார்த்தாலுமே ஓவர் ரஷ்ஷாக. சரி நம்ம 100 ரூபா கொடுத்து போய் பார்த்துட்டு உடனே வந்துடலான்ட்டு போனோம். ஏன் அந்த 100 ரூபா கூட நாங்கள் பிளான் பண்ணோம், அம்மாவால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அதனால சரி 100 ரூபா டோக்கனில் போனால் கூட எல்லோரும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால போனோம். அங்கே போனால் அந்த திருப்பதி கோயிலில் ஒரு ரூமில் போட்டு கூட ஒன்று அடைச்சிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கூண்டாக கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு 4-5 பாக்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஆனால் உட்காரதுக்கு சேர் சீட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லோரும் போய் ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ண அப்படியே அடுத்த பாக்ஸ் மாதிரி போய் உட்காந்துக்கணும். நாங்கள் வந்து செகண்ட் பாக்ஸில் போய் உட்காந்துட்டோம். ஆனால் அந்த பாக்ஸ்லேருந்து எழுந்து போகிறதுக்கே எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. 1 hour ஆயிருக்கும்ல, 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் அது ஃபுல்லாக காலியாகி அடுத்தது தான் எங்களது ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் நம்ம போனோம். அப்புறம் அடுத்தது அந்த மாதிரி ஒரு 5-6 பாக்ஸஸ் இருக்கும். பாக்ஸ் கிடையாது, அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு இந்த வாட்டி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. சரி இது திறந்துட்டாங்க, சல்னு உள்ளே போயிடலான்ட்டு போய் லைனில் நின்னா அதுவும் போகுது. அந்த 10 ரூபா டோக்கன் எப்படி வளைஞ்சு போவோம் அதே மாதிரியே போகுது. ஐயோ நொந்துட்டோம். பசங்களை நம்ம நார்மலாக நம்ம போனாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை வேறு பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டோமா, அது வேற இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போன பிறகு பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து ஒரு கேட்டை திறந்து விட்றாங்க. தப்பு எல்லாம் ஓடுறாங்க. எப்படியும் ஒரு 50 பேர் கிட்ட ஓடுறாங்க. கேட்டால் அவங்க அதை விட அதிகமாக ஏதாவது பே பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் நடுவில் அவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு லைன், நாங்கள் ஒரு நல்லா சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ கிட்ட போய் சாமியை பார்த்தாச்சு. கிட்ட போகிற இடத்துல செவுத்துல எழுதி வச்சிருந்தாங்க. ஆமாம், அது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அது நிதானம், அது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்ததுனால என்ன பண்ணுறது தெரியல. சுற்றி பார்த்துருந்தோம். அங்கே ஃபுல்லாக செவுரு இருக்கும் இல்லையா கோயிலில், அந்த க்யூவில் போகிற இடத்துல எல்லாம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நான் நல்லா படிக்கணும், பக்கத்து வீட்டு மாமா நகை மீட்கணும், அது இதுன்னு என்னென்னமோ எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் படித்து சிரிச்சுட்டு இருந்தோம். எனக்கு வேலை ஆகணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும். படிக்கிற பசங்களும் எழுதியிருந்தாங்க, கடன் இருக்கவங்க அதெல்லாம் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க அது வேண்டுதலாக எழுதி வச்சுருக்காங்க. எங்களுக்கு பொழுது போலன்ட்டு அதை படித்து கொஞ்சம் டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அவங்கள நாங்கள் கிண்டல்லாம் பண்ணல, சொல்கிறோம். அது மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க நிறைய. அந்த செவர் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வேலை வேண்டும், நாளத்து மக்களும் சொந்த ஊரில் வீடு வாங்க வேண்டும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து
சாமி அவ்வளோ நேரம் நின்னு வந்தா சாமி ஒரு 2 நிமிஷம் கூட நின்னு பார்க்க முடியல. நிமிஷம் இல்ல செகண்ட். நான் 2 போமா 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 போமான்னு கத்துறாங்க. ஒரு தேங்காய் உடைக்க முடியல. உடைச்சது உடைச்சி பக்குன்னு உடைச்சு பக்குன்னு வச்சு தள்ளுறாங்க. போங்க போங்கன்ட்டு அவ்வளோ நேரம் எஃபர்ட் போட்டு அவ்வளோ நேரம் நின்று கால் வலிக்க நின்று போய் ஒரு 2 நிமிஷம் நின்று ஃப்ரீயா பார்க்க முடியல நிம்மதியா. சாமியை கும்பிட்டு வெளில வரும்போது அங்கே வழியில ஒரு சார் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏம்மா நீங்கள் யூடியூபர் தானே, உங்கள் வீடியோலாம் நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்புறம் இவ்வளோ நம்ம பாண்டியிலேருந்து போடுறோம், இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இவரை கேட்டாங்க. இவர் பின்னாடி மாட்டிக்கிட்டாரு. நான் முன்னாடி வந்துட்டேன், தேங்காய் பழம்லாம் எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி வந்துட்டேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு. இவர் வந்து ஒரு 4-5 பேர் பின்னாடி இருந்தார். அப்புறம் அவர் சரி வரட்டும் நில்லுங்கன்னு என்ன நிற்க வச்சிட்டாரு. அப்புறம் அவர் வந்ததுமே அவர்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் மாலைலாம் வாங்கி எங்களுக்கு கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அப்புறம் அங்கே கோயிலில் அங்கே இருந்தவங்களும் ஒரு 4-5 பேர் வந்து பேசி எங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அங்கே இருந்த பரபரப்பில் எங்களால் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எங்கள் ஃபோனில் எடுத்துக்க முடியல. அவங்கவுங்க ஃபோனில் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த வீடியோவில் எங்களால் அந்த ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ண முடியாது. ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஒரு வழியாக கோவில்லாம் சுற்றி வந்துட்டு கோயில் விட்டு வெளில வந்தால் மணி 3-3:15 ஆயிடுச்சு. வந்துட்டோம். மதியம் சாப்பிடலாம் டைம் இல்லை. ஆனால் காலையிலே வீட்லேயே அம்மா புளி சாதம்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. அதான் எப்போ கோயிலுக்கு எங்கே போனாலும் வீட்டில் ஒரு புளி சோறு கிண்டி எடுத்துறதுக்கு ஒரு கேங் இருக்கும்ல. எங்கள் மாமியார் வீட்டு சைடு தான் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாவும் அதே தான் பண்ணுறாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருந்தோம். வந்து பார்த்தா ஒரு ரோட் சைட்ல ஒரு பெரிய கோவில் இருந்தது. அங்கே வாசல் ஒரு திட்டமான கோவில் சொல்லலாம். அங்க வாசல்ல கொஞ்சம் இடம்லாம் நல்லா ஃப்ரீயா இருந்தது, அமைதியாவும் இருந்தது. சரி அங்க உட்காந்து சாப்பிடலான்ட்டு அங்க இறங்கினா எதிர்க்க பார்த்தா ஒரு ஏரி. அதுவும் செம்மையா இருந்தது அந்த இடமும் பார்க்கறதுக்கு. அப்படியே இங்க சாப்பிட்டுட்டு அங்க எதிர்க்க ஒரு வாட்டர் டேங்க் இருந்தது. அங்கெல்லாம் போய் கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே அந்த ஏரியை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பும். அப்புறம் திண்டிவனம் சைடு தான் வந்தோம். சரி திண்டிவனம் சைடு வந்தோமே சரி கலர் கோலமா வாங்க செம்மத்தியா வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க திண்டிவனம்ல தான் அந்த கலர் கோலமாவு அதெல்லாம் நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், கலர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி அந்த வழியா வந்தோமே அங்கேயும் ஃபுல்லா நிறைய ரோட் சைட் ஃபுல்லா நிறைய கலர் கோலமாவு வித்துருந்தாங்க. ஒரு கடையில நிறுத்தி கோலமா வாங்கலான்ட்டு ஒரு கடையில நிறுத்தினோம். இறங்கி கோலமா வாங்க போனால் எங்களுக்கு செம்ம ஷாக்குனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஆல்ரெடி எங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பாங்க போல். எங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீடியோஸ் நாங்கள் நிறையா பார்ப்போம், எங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோலமா ஃப்ரீயாலாம் வாங்கலை, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசினாங்க. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு கோலமாலாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் ஏதோ சர்ச் இருந்திருக்கும் போல். அது இந்த கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, அதனால சர்ச்சிலேருந்து இந்த சாண்டா கிளாஸ் கேட்டப்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுக்கிட்டு பாட்டெலாம் பாடிக்கிட்டு வந்தாங்க. அது எங்கள் பசங்களுக்கு வேற சொல்லவா வேணும், சாண்டா கிளாஸு அந்த மாதிரி மியூசிக்லாம் கேட்டால் ஓடிடுவாங்க. ஓட்டாங்க அவங்க கிட்ட போயிட்டு கொண்டாட அங்கே விளையாண்டுட்டு கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்க கொண்டாட விளையாண்டுட்டு இருக்காங்க, நாங்களும் கொண்டாடி நின்று பேசிட்டு அதெல்லாம் அப்படியே கொண்டாட நாங்களும் நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே அம்மாவை போய் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு அங்கே டீ எல்லாம் குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் காலைல என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்கன்னா காலைல 8 மணிக்கு போகிறோம், மதியானம் 1-2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. ஆனாலும் ட்ராவலிங்லேயே போனாலும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு சந்தோஷமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.